சென்னை கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு மாநகராட்சி தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். கூடுதல் தகவல். இந்த சென்னை கிண்டி மற்றும் வேளச்சேரிக்கு இடையே சுமார் 160 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருப்பது தான் இந்த மெட்ராஸ் கிளப்புடைய மைதானமாகும். முன்பொரு காலத்தில் இந்த மைதானத்தில் இந்த குதிரை பந்தயங்கள் என்பது நடைபெற்று வந்திருந்தன. தற்போது அதன் உள்ளேயே இந்த கோல்ஃப் மைதானமும் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கான இடம் கொடுப்பது போன்ற நிகழ்வுகளுக்கும் அனுமதி என்பது அளிக்கப்பட்டு இயங்கி வருகிறது. இந்த சூழலில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலங்களில் இந்த ரேஸ் கிளப் மைதானம் அமைந்திருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகள், குறிப்பாக கிண்டி, வேளச்சேரி, இந்த 5 ஃபர்லாங் ரோடு, அதே போன்று மடுவங்க போன்ற உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் என்பது தொடர்ச்சியாக தேங்குவதும், சாலைகளில் மழை தண்ணீர் தேங்குவதும், இதன் காரணமாக குடியிருப்பு வாசிகளும் பொதுமக்களும் சாலையோரம் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்துக்கு உள்ளாவது என்பது தொடர் கதையாக இருந்து வருகிறது. கடந்த ஆண்டு பெய்த பருவமழையின் போதும் கூட, அதாவது டிசம்பர் மாதம் பெய்த பருவமழையின் போதும் கூட இதே பிரச்சனை என்பது நீடித்து வந்தமே இருந்தது. இந்த சூழலில் தான் இதற்கான காரணங்களை கண்டறிந்து ஆய்வு செய்வதற்காக சென்னை மாநகராட்சி குழுவினர் இந்த ரேஸ் கிளப் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாங்க. அப்போது இந்த ரேஸ் கிளப் மைதானத்தில் பெய்யக்கூடிய இந்த மழை தண்ணீர் அனைத்தும் அருகில் இருக்கக்கூடிய அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய மாநகராட்சியின் சிறிய கொள்ளளவு கொண்ட இந்த வடிகால்கள் வழியாகவே வெளியேற்றுவதன் காரணமாக அதன் கொள்ளளவை மீறியும் சாலையில் மழை தண்ணீர் வந்து விடுவதும், குடியிருப்பு பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து விடுவதும் என்பது போன்ற பிரச்சனைகள் கண்டறியப்பட்டிருந்தன. இதற்கு தீர்வு காண வகையில் தான் இந்த ரேஸ் கிளப் மைதானத்திற்கு உள்ளேயே மாநகராட்சி அதிகாரிகள் கடந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு வந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த 160 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ரேஸ் கிளப் மைதானத்திற்குள்ளேயே ஒரு குளம் என்பது இருக்கிறது. அந்த குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தி அதற்குள்ளேயே மழை தண்ணீரை தேக்கக்கூடிய வகையிலேயும் மற்றொரு புதிய குளத்தை உருவாக்க வேண்டும் எனவும், அதற்குள்ளே மற்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய மழை தண்ணீரும் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், மழை தண்ணீர் அதிக அளவு பெய்யக்கூடிய மழை தண்ணீரை சாலையில் இருக்கக்கூடிய சிறிய கொள்ளளவு கொண்ட மாநகராட்சியின் வடிகால் வழியாக வெளியேற்றாமல் துண்டிக்க வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல்களை அந்த நோட்டீஸ் வழியாக இந்த நிர்வாகத்திற்கு அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இருந்த போதிலும் ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பிலிருந்து மாநகராட்சிக்கு உரிய விளக்கம் என்பது அளிக்கப்படாத சூழலில் தான் மீண்டும் சமீபத்தில் இந்த நிர்வாகத்திற்கு ஒரு நோட்டீஸ் என்பது அளிக்கப்பட்டு 10ஆம் தேதிக்குள் இது குறித்த ஒரு விளக்கத்தையும் அளிக்க வேண்டும் எனவும், புதிய குளம் உருவாக்குவது, மழை தண்ணீரை உள்ளுக்குள்ளேயே சேகரித்து வைப்பதற்கான மாற்று திட்டங்களை வல்லுநர்களுடன் சேர்ந்து வகுப்பது மற்றும் மாநகராட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் இந்த நோட்டீஸில் வழங்கப்பட்டிருந்தன. 10ஆம் தேதிக்குள் இதற்கு இந்த நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது வரை ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படாமல் ஒரு நிலை என்பது நீடித்து வண்ணமே இருக்கிறது. எனவே இன்னும் ஓரிரு மாதங்களில் வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்க இருக்கிறது. மீண்டும் வடகிழக்கு பருவமழையின் போது அதிக மழை பெய்தால் இந்த 160 ஏக்கர் நிலத்தில் மைதானத்தில் பெய்யக்கூடிய மொத்த மழை நீரும் குடியிருப்பு பகுதிக்குள் சாலைகளில் தேங்கினால் மீண்டும் பொதுமக்கள் பாதிப்பது போன்ற ஒரு சூழல் உருவாகக்கூடிய நிலை இருப்பதனால்தான் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாகவே இது போன்ற மாற்று திட்டங்களை இந்த நிர்வாகம் மேற்கொண்டு விட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நிர்வாகம் தரப்பிலிருந்து மாற்று நடவடிக்கைகளுக்கு எடுக்காமல், திட்டங்கள் வகுக்காமல், மாநகராட்சியுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்தாலோ மாநகராட்சி சார்பில் இருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் கீழ் உரிய நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த நோட்டீஸ்லேயே குறிப்பிட்டு இருப்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஸ் கிளப் மைதானம் அமைந்திருக்கக்கூடிய பக்கவாட்டிலேயே இந்த வேளச்சேரி 5 ஃபர்லாங் ரோடு, மடுவாங்கரை மற்றும் இந்த கிண்டி ரயில்வே நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய சாலைகள், வேளச்சேரி பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது காலை மாலை என பீக்கவரில் என ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகளாக இருந்து வருகிறது. எனவே தான் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாகவே ரேஸ் கிளப் நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்வர வேண்டும் எனவும், 10ஆம் தேதிக்குள் விளக்கத்தை அளித்திட வேண்டும் எனவும், அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் தேங்காதவாறு இந்த மழை தண்ணீரை ரேஸ் கிளப் மைதானத்திற்குள்ளேயே தேக்கி வைப்பதற்கான குளம் வெட்டுவது போன்ற நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்கள் என்பது சிறிய கொள்ளளவு கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ரேஸ் கிளப் அருகில் இருக்கக்கூடிய பிரதான சாலையிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய அடையாற்றோடு இணைக்கக்கூடிய புதிய மழைநீர் வடிகால் ஒன்றையும், அதிக கொள்ளளவு கொண்ட வடிகால் ஒன்றையும் கட்டமைப்பதற்கு சென்னை மாநகராட்சி திட்டங்கள் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இருக்கக்கூடிய சூழலின்படி நாளைய தினம், அதாவது 10ஆம் தேதிக்குள் ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு பதில் ஒன்றை அளிக்க வேண்டும். மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக மழை தண்ணீரை சேகரித்து வைப்பதற்கான மாற்று திட்ட நடவடிக்கைகளும் எடுத்திட வேண்டும் எனும், தவறினால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் மாநகராட்சியுடைய நோட்டீஸில் எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.